Next slokam, sloka number 21. Bahyasparsheshvasaktatma Vindatyatmani yat sukham Sabrahma yoga yuktatma சுகமக்ஷயமஷ்ணுதே. இங்கே ஞானி என்ஜாய் பண்ணுற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதை பற்றி இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அப்போ இந்த நாலேஜோட பலனாக என்னெல்லாம் நமக்கு கிடைக்கிறது, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும், இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறோம்ல, என்னெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ முதல்ல சர்வத்திர சமதர்ஷனம் அப்படிங்கிறத பார்த்தோம். சமதர்ஷனம்னா பிராமணே கவி ஹஸ்தினிலாம் பார்த்தோம்ல, எல்லாரையும் சமமாக பாவிக்கிறது. ரெண்டாவது என்ன வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளை விட்டு மரண பயம் போயிடும். இப்போ எல்லா வயசானவாளுக்கும் இருக்கிற ப்ராப்ளம் என்னது? மரணம். அந்த மரணம் வந்துடுத்துன்னா நான் என்ன பண்ணுவேன்? அப்போ இந்த அறிவு என்ன பண்ணுறது? அந்த மரண பயத்தை போக்கிடுறது. ஏன்னா எது மரணிக்க போகிறது? ஷரீரம்தான் மரணிக்க போகிறது, ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. ஏன்னா என்னுடைய நேச்சரே என்னது? இருக்கிறது தான் என்னுடைய நேச்சர், எக்ஸிஸ்ட் ஆகிறது தான் என்னுடைய நேச்சர். அப்போ ரெண்டாவது பெனிஃபிட் மரண பயம் போய்ட்டுருது. மூணாவது இப்போ நம்ம பார்த்தோம், லைஃப்பில் வர அப்ஸ் அண்ட் டவுன்ஸை ரைட் பர்ஸ்பெக்டிவோடு நம்மளால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். முதல்ல எந்த சுச்சுவேஷனை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற அறிவு முதல்ல நமக்கு இருக்கணும். இப்போ இந்த ஃபுட்பால்லாம் விளையாடுறா இல்லையா பசங்க, ஃபுட்பால் கோச்சிங்கில் முதல்ல சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்ன அப்படின்னா, கீழே விழுறதுக்கு சொல்லிக் கொடுப்பான். ஏன்னா ஃபுட்பால் விளையாடும் போது நிறைய வாட்டி கீழே விழுவா இல்லையா? அப்போ கீழே விழுறதுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது என்னவும் சொல்லிக் கொடுப்பா, எப்படி அடிபட்டுக்காமல் கீழே விழணும் அப்படிங்கிறதுக்கே ட்ரைனிங் உண்டு. அந்த மாதிரி வேதாந்தம் என்ன பண்ணுறது, இந்த சைக்கலாஜிக்கல் ஃபால்ஸ் நிறைய நம்மளுக்கு லைஃப்பில் நிறைய டவுன்ஸ்லாம் நடக்கிறது இல்லை, அதுபோது எப்படி அடிபட்டுக்காமல் தப்பிக்கிறது அப்படிங்கிறத எது சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னா வேதாந்தம் தான் சொல்லிக் கொடுக்கறது. ஏன்னா நமக்கு தெரியும், நாம் ஆஃபீஸ் ஜாயினிங் டேட் இருக்குல்ல, அந்த டேட்டும் போதே நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன அப்படிங்கிறத பிளான் பண்ணிடுறோம். கரெக்டாக எவ்வளோ பைசா நான் சம்பாதிச்சேன்னா என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸை என்ஜாய் பண்ண முடியும்ல கால்குலேட் பண்ணி, அந்த பைசாலாம் கால்குலேட் பண்ணி இங்கே இன்வெஸ்ட் பண்ணோம், அங்கே இன்வெஸ்ட் பண்ணோம், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். எல்லாம் நம்ம பசங்க இந்த ஏஜில் அவளுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படும், கல்யாணத்துக்கு எவ்வளோ தேவைப்படும், எல்லாம் பிளான் பண்ணுறோம். அது தவிர நம்மளுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், அப்புறம் வாட் எவர் ஸோ மெனி இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறோம். வேதாந்தம் நம்மளை சிம்பிளாக ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்குறேன், எமோஷனல் இன்சூரன்ஸ் வச்சுருக்கியா அப்படின்னு கேள்வி கேட்குது. எல்ஐசியில் எமோஷனல் இன்சூரன்ஸ் கொடுக்குறீங்களா? நீங்கள் எல்ஐசியில் என்ன இன்சூரன்ஸ் கொடுப்பா? ஹெல்த் இன்சூரன்ஸ், மோட்டார் இன்சூரன்ஸ், ஹவுஸ் இன்சூரன்ஸ், இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் இருக்குது. ஆனால் இமோஷனல் இன்சூரன்ஸ் இருக்கா? ஏன்னா எப்போவுமே ஒரே மாதிரி இருக்குமா வாழ்க்கை? அந்த மாதிரி இருக்காதுங்கிற அறிவு இருக்கிறதுனால தானே ஃபினான்ஷியல் இன்சூரன்ஸ் நாம் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பணம் மட்டும் இருந்தால் போருமா? மனமும் கரெக்டாக இருக்க வேண்டாமா? அந்த மனசை நாம் பக்குவப்படுத்திக்க வேண்டாமா? அப்போது எப்போலேருந்து அந்த மனசை பக்குவப்படுத்திக்க ஆரம்பிக்கணும்? எப்போ நாம் லைஃப்பை ஆரம்பிக்கிறோமோ அப்போவே அந்த அறிவோடு ஆரம்பித்தாதான் நம்மளால் நம்மளோட லைஃப்பை ப்ராப்பராக லீட் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறோம், கீதா 60+ படிக்கிறது இல்லை, கீதா 20+ படிக்க வேண்டியது. லைஃப்பை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி லைஃப்பை லீடு பண்ணணும் அப்படிங்கிற அறிவோடு உள்ள நுழையும் பொழுது யாருக்குமே பிரச்சனை இல்லாமல் அவள் வீட்டில் இருக்கிறவா எல்லாரோடையும் அந்த பர்சனால் சுமூகமாக இருக்க முடியும். சொசைட்டிக்கே அவளால் நல்லது மட்டுமே பண்ண முடியும். அப்போ இமோஷ்னல் இன்சூரன்ஸ் வேணும். சரி, இவ்வளோ நாள் விட்டுட்டேன்,
எடுக்கலை. இப்போ சில பேர்லாம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸே வந்து 60+ மேலே தான் எடுப்பா. பாவம், நிறைய ப்ரீமியம் கட்டணும். முன்னாடியே எடுத்து கண்டினியூ பண்ணால் ப்ரீமியம் கம்மி இல்லை. இப்போ நான் வந்து விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னா, இனிமேலாவது வந்து இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்டை போட்டு இந்த இமோஷனல் இன்சூரன்ஸுக்கு வழி பண்ணிக்கோ அப்படின்னு வேதாந்தம் சொல்கிறது. இமோஷனல் இன்சூரன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் வேதாந்தா கிளாஸ். நீங்கள் வேறு எங்கே போனாலும் இந்த இன்சூரன்ஸ் கிடைக்காது. இப்போ அந்த மாதிரி ஒரு இன்னர் மெச்சூரிட்டி இருக்கு இல்லையா இந்த ஞானிக்கு. அப்போ இன்னர் மெச்சூரிட்டி இருக்கிறதுனால ஞானியால் வந்து ஃப்ளெக்சிபிளாக எங்கே வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஞானி வெளியில் இருக்கிற விஷயங்கள்லேருந்து ஆனந்தத்தை என்ஜாய் பண்ணுறது இல்லை. ஏன்னா ஞானி எப்படிப்பட்ட பர்சனாக இருக்கார்? ஃபுல், ஆல்ரெடி ஹீ இஸ் ஃபுல், பூர்ணகா. அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குல்ல, திருப்தி இருக்குல்ல. இப்போ நமக்கெல்லாம் திருப்தி எப்போ ஏற்படும்? அப்பப்போ அந்த திருப்தி ஏற்படுறது. எதனால் திருப்தி ஏற்படுறது? ஏதோ ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்போம், அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கோம், உடனே வந்து நம்ம மனசு வந்து திருப்தி அப்படின்னு சொல்கிறது. இப்போ அதே திருப்தி கண்டினியூ ஆகிறதா நமக்கு அப்படின்னா கண்டினியூ ஆகிறது. ஏன்னா அதுக்குள்ளே மைண்ட் என்ன பண்ணிடுறது, வேறு இன்னொரு விஷயத்துக்கு அடி போட்டு அதுக்கு பின்னாடி போயிடுறதுனால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த சக்ஸஸ் இப்போது காணாமல் போய்டுறது. பட் ஞானி எப்படி இருப்பார் அப்படின்னா ஆல்ரெடி ஃபுல். ஏதோ ஒன்று பண்ணுறதுனால தான் அவருக்கு அந்த ஆனந்தம் கிடைக்க போகிறதானா அப்படி இல்லை. அண்ட் அந்த ஆனந்தமும் வெளியில் இருக்கிற விஷயத்துலேருந்து ஞானி வந்து என்ஜாய் பண்ணுறாரா? ஞானி எங்கேருந்து ஆனந்தத்தை என்ஜாய் பண்ணுறார்? தன்கிட்டேருந்தே அந்த ஆனந்தத்தை என்ஜாய் பண்ணுறார். ஏன் தன்கிட்டேருந்தே என்ஜாய் பண்ணுறார்? ஏன்னா அந்த ரியல் ஐ இருக்கே, அந்த ரியல் ஐயுடைய ஸ்வரூபமே என்னது? ஆனந்த ஸ்வரூபம், பூர்ண ஸ்வரூபம். அதனால தான் உபனிஷத் சொல்கிறது ஆனந்த ஆத்மா பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நபிபேதி குதஸ்ச நேதி அப்படின்னு தைத்திரிய உபனிஷத் சொல்கிறது. அப்போ ஞானி அப்படிங்கிறவர் தன்கிட்ட இருக்கிற பூர்ணத்துவத்தை டேப் பண்ணுறதுக்கு ஞானிக்கு தெரியும். இதே அஞ்ஞானி என்ன பண்ணுறான்? வெளி விஷயங்களை டிபெண்ட் பண்ணுறதுனால அந்த வெளி விஷயம்லாம் இப்படி இருந்தால் தான் எனக்கு ஓகே, இந்த பேனா இப்படி இருந்தால் தான் எனக்கு ஓகே, இப்படி யாராவது மாற்றி வச்சுட்டா ஐ ஆம் நாட் ஓகே. ஏன் அப்படி நினைக்கிறோம்? ஏன்னா அஞ்ஞானி என்ன நினச்சிட்டு இருக்கேன், இந்த பேனா இப்படி இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படின்னு தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த அஞ்ஞானி வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். பட் ஞானிக்கு தெரியும், இந்த பேனா இப்படி இருக்கிறதுனாலையும் இப்படி இருக்கிறதுனாலையும் எனக்கு ஆனந்தம் கிடையாது, நான் தான் அந்த ஆனந்த ஆத்மா, சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா நான் தான் அப்படின்னு ஞானிக்கு தெரியும். யாவானர்த்த உதபானே சர்வத சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதா. இதுவும் வந்து 2வது அத்தியாயத்துடைய ஸ்லோகம். அப்போ ஆத்மானந்தம் வந்து சுப்பீரியர். இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், நீ வெளி விஷயங்கள்ல இருந்தெல்லாம் ஆனந்தம் கிடைக்கிறதுன்னு சொல்கிறியே, அத்தனை ஆனந்தத்தையும் நீ வந்து சம பண்ணினாலும் ஆத்மானந்தத்துக்கு அது ஈடாகாது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதெல்லாம் எவ்வளோ மெனி திங்ஸ் அடையிறோம்ல, எத்தனை அடைஞ்சாலும் அதெல்லாம் என்னது? ஃபைனைட். ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும்தான் அந்த ஆனந்தம் இருக்குது, மறுபடியும் வந்து அதிருப்தி ஏற்படுறது, மறுபடியும் வேற ஒரு விஷயத்தை நோக்கி நாம் போகிறோம். இப்போ ஃபைனைட்டாக எத்தனை ஃபைனைட்டை நீங்கள் ஆட் பண்ணினாலும் ஒரு நாளைக்கும் ஃபைனைட் ப்ளஸ் ஃபைனைட் இன்ஃபினிட் ஆகாது. ஃபைனைட் ப்ளஸ் ஃபைனைட் என்ன? ஃபைனைட். இப்போ நீ எத்தனை வெளி விஷயங்களை நீ வந்து என்ஜாய் பண்ணினாலும் அது எல்லாம் ஆல்ரெடி ஆத்மானந்தத்தில் இருக்குது அப்படிங்கிறதை கிருஷ்ணர் வந்து இங்கே சொல்கிறார். இப்போ நாம் கூட நினைக்கலாம், நாம் மட்டும் ஏன் சாட்டர்டே சாயங்காலம் வந்து கஷ்டப்பட்டு கிளாஸ்க்கு வரணும், பாக்கி பேரெல்லாம் எவ்வளவோ விஷயங்கள்லாம் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு நமக்கு ஒரு தாட் வந்ததுன்னா, கிருஷ்ணர் சொல்கிற, ஹே மண்டு, நீ மட்டும்தான் கரெக்டான விஷயத்தை பண்ணிட்டு இருக்க, அவளுக்கெல்லாம் வந்து அந்த வெளி விஷயத்துலேருந்து அந்த ஆனந்தம் கிடைக்கிறது அந்த நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும். இப்போ நாம் இங்கே வந்து படித்து அந்த அறிவு மட்டும் நமக்கு வந்துடுது அப்படின்னு சொன்னால் பாக்கி பேர் எல்லாம் என்ஜாய் பண்ணுறா பாருங்கோ, அத்தனை ஆனந்தத்தையும் நாம் ஆல்ரெடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஆத்மானந்தா வந்து லிமிட் லெஸ், அது வந்து ஃபைனைட் கிடையாது. ஸோ பிரம்ம யோக
யுக்தாத்மா. அப்போ ஞானியோட மைண்ட் வந்து எப்போவுமே வந்து பிரம்மனோட அசோசியேட் ஆகி இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து ஆத்மாங்கிற வார்த்தை எதை குறிக்கிறதுனா மைண்டை குறிக்கிறது. ஸோ பிரம்ம ஜானேன யுக்தேன ஆத்ம அந்த கரணம் எஸ்ய. அப்போ ஞானியுடைய மைண்டு முழுக்க என்ன இருக்கான்னா பிரம்ம ஜானமானது இருக்குது. அதுதான் சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா. அந்த யூபிஎஸ்ன்னு சொல்கிறோம்ல, நம்ம லோக்கலாக யூபிஎஸ்னால் என்ன அர்த்தம்? அன்இன்டரப்டட் பவர் சப்ளை. நம்மளுடைய ஹாலுக்கு கூட யூபிஎஸ் போட்டுட்டா இப்போ தான் ரீசெண்டாக போட்டிருக்கா. அப்போ அன்இன்டரப்டட் பவர் சப்ளைனா என்ன அர்த்தம்? அந்த ஒரிஜினல் இந்த சோர்ஸ் போயிடுது அப்படின்னா பவர் வந்து கண்டினியூ ஆகும். அந்த மாதிரி ஞானிக்கிட்ட என்ன இருக்குது? யூஏஎஸ் இருக்குது, அன்இன்டரப்டட் ஆனந்தா சப்ளை. வெளி விஷயங்கள் போயிடுது அப்படின்னா தன்கிட்டே இருக்கிற ஆனந்தத்தை அவர் வந்து டேப் பண்ணிப்பார். யாராவது சுற்றி இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஞானிக்கு ஓகே. நைவ தஸ்ய கிருத்தே நார்த்தா நா கிருத்தே நைவ கஷ்டன நச்சாசி சர்வபூதேஷு கஷ்டிதர்த்த வியபாஸ்ரய. அப்படின்னா ஞானி இஸ் இமோஷனலி இண்டிபெண்ட். ஃபிசிக்கலாக நாம் யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இமோஷனலி யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ அந்த மாதிரி ஒரு நிலை வரும்? இந்த ஆத்ம ஞானம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளால் இமோஷ்னலாக இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும். ஸோ அதனால் அந்த ஞானிக்கு என்ன கிடைக்கிறது? அக்ஷயம் சுகம் அஷ்ணுதே. அக்ஷயம் சுகம்னா அந்த அழியாத ஆனந்தம், எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும்ல. அக்ஷய பாத்திரம்லாம் சொல்கிறோமே, அந்த மாதிரியான ஒரு அக்ஷய பாத்திரம் தான் இந்த ஆத்மா. அப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆனந்தம் நமக்கு வேணுமோ அது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார்.